friends, welcome to It's Me Vayadi channel. இன்னைக்கு நம்ம தோதி saree வேர் பண்ணி பார்க்க போறோம். இது எப்படி கட்டுறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த saree கட்டிருக்க மாதிரியே இல்ல. ஏன்னா ரெண்டு காலுமே வெளிய இருக்கு. நம்ம ஃபேன்ட்க்கு மேல கட்டறோம் அப்படின்றதுனால வந்து saree வேர் பண்றோம் அப்படின ஒரு அனீசி ஃபீலிங்கே இருக்காது. இந்த saree பாத்தீங்கன்னா பாகுபலில அனுஷ்கா வந்து கட்டிருப்பாங்க. வில்ல அம்பு விடுற அந்த சீன்ல கட்டிருப்பாங்க. இப்போ நம்ம இத கட்டி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு என்ன saree பிடிக்குமோ அந்த saree எடுத்துக்கங்க. நான் இந்த மாதிரி சிம்பிளா எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பட்டு saree மாதிரி கட்டினா அவ்வளவு சூப்பரா இருக்காது. கொஞ்சம் ஃபேஷனா இருக்கவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகா தெரியும் இதோட ஸ்ட்ரக்சர். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு சாரியில லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஒரு அளவுக்கு கொஞ்சமா தான் விட்டுருக்கேன். இப்போ ஃபுல்லாவே ரைட் ஹேண்ட் சைட்ல கொஞ்சம் அதிகமா விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து எப்படி பேக்ல போடுறேன். பேக்ல போட்டுட்டு இந்த இடத்துல கொஞ்சமா கட்டிக்கிறேன். 2 முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுக்கோங்க. இப்போ நம்ம முடிச்சு போட்டாச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்கேன். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு அதாவது முந்தானி போடுற இடம் பார்த்தீங்கன்னா உள்ள விட்டுட்டு எடுத்துக்கிறேன். இது மாதிரி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் லூஸாவே எடுத்துக்கோங்க. எப்பயும் போல முந்திக்கு மடிப்பு எடுத்துக்கலாம். ஃபிளீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எத்தனை ஃபிளீட் வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு 5 மடிப்பு எடுத்துருக்கேன். மடிப்பு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு கீழே வந்து விட்டுருக்கேன். நம்ம பின் பண்ணிக்கலாம். வந்து நான் முந்தி வந்து பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிட்டு இப்போ லெஃப்ட்ல இருக்கிறத நம்ம எப்படி இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல போட்டு எடுத்தோமோ அந்த மாதிரி போட்டு எடுத்துட்டு இப்படி இந்த சைடு இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபிளீட் வைக்க போறோம். சின்னதா வச்சுக்கோங்க. கொஞ்சம் குட்டி குட்டியா இருக்க மாதிரி வச்சுட்டு வச்சுட்டு பின்னாடி இதெல்லாம் செருக போறேன். வந்து நீங்க ஜீன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜீனுக்குள்ள விட்டு ஒரு பின் கொத்திக்கோங்க. இங்க விட்டுட்டு நீங்க பின்னாடி இங்க ஃபிளீட் வச்சு எடுத்துட்ட பேரு இந்த பாதி இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடுக்கா ஃபிளீட் எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா எடுங்க. பாருங்க, ஃபிளீட் குட்டி குட்டியா எடுத்துட்டு முன்பக்கமா இத எப்படின்னு தெரியலையே மச்சான் கட்டுங்கண்ணா. இப்ப நம்ம வந்து பின்னாடி இதை சொருகிட்டோம். சொருகிட்ட பேரு அதோட பேலன்ஸ் ஒண்ணு பின்னாடி இருக்கும். அதை நீங்க இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த சைடா குட்டி குட்டியா ஃபிளீட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டைட் கொடுக்கும். எந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமானது இருக்குமோ இந்த சைட்ல வந்து உங்களுக்கு டைட் கொடுக்கும். அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு போதுமானது இருக்குமோ அந்த அளவுக்கு இங்க ஃபிளீட் வச்சுக்கோங்க. ஃபிளீட் வச்சுட்டு
இந்த உள்பக்கமா இங்க பாருங்க இப்படி வரணும். இப்படி உள்பக்கமா நீங்க ஜீன்ஸ்ல நம்மளுக்கு எல்லா ஸ்டெப்புமே முடிஞ்சிருச்சு. இங்க வந்து அழகா பாத்தீங்கன்னா ஃபிளீட்டும் வந்துருச்சு. நம்ம வந்து சாரி இங்க வந்து பின்னும் பண்ணியாடுச்சு. லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து லைட்டா இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குட்டியா ஃபிளீட் வச்சுக்கணும். உங்களோட விரல் சைஸ்ல தான் இருக்கணும் அந்த ஃபிளீட். இப்படி அழகா குட்டியா வச்சுட்டு இங்க பாருங்க ஆல்ரெடி நம்ம பின் பண்ண இங்க பின்னாடி பக்கம் கொஞ்சம் பின் பண்ணிருப்போம். அந்த இடத்துல இது அழகா சொருகிடணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து தோத்தி சாரி. நான் உங்களுக்கு ஃபுல் அவுட்ஃபிட் இப்ப காமிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இது எங்க அம்மாவோட சாரி. ரொம்ப சிம்பிளா உங்க வீட்டுக்கு ரஃப்யூஸ்க்கு கட்டுற ஒரு சாரி தான் இது நான் எடுத்து கட்டியிருக்கேன். ஆனா இது வந்து இந்த டிசைன்ல கட்டும் போது இது ரொம்ப கிளாஸியா தெரியுது. இதை நீங்க வந்து வெளியே கூட யூஸ் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் அது மாதிரி எல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணி இதை கட்டிட்டு போகலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படியே இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஷேர் பண்ணணும் அப்படின்னால ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம்.